வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருவாதிகாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே சித்திரை மாதம், வரவிருக்கும் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய குரோதி வருஷம், இந்த வருஷத்தில் நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் ஒவ்வொரு பாகமாக விடுவிடப்பட்டு வருகின்றோம். அதன் பிரகாரம் இன்றைய தினம் 4வது பாகமாக குரோதி வருஷத்தில் கிரகணங்கள் உண்டா கிடையாதா, அப்படி கிரகங்கள் இருந்தால் நமக்கு தெரியுமா தெரியாதா என்பதை பற்றிய விளக்கமும், வார சூழிகளுடைய விளக்கமும், இந்த வருடமானது மழையானது எவ்வளவு தூரம் இருக்கும், எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த தேதிகளில் என்பதை பற்றிய முழு விளக்கத்தை வீடியோ பதிவாக பெறுவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் குரோதி வருஷத்தினுடைய முழு விளக்கை இந்த 4வது பாகத்தினுடைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் குரோதி வருஷத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வரவிருக்கும் குரோதி வருஷம் கிரகணம், இந்த வருஷத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ரெண்டுமே உண்டு. அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணமானது இந்த பரத கண்டம் இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் தெரியும், மேற்கு பகுதியில் தெரியும். அதே சமயம் கிழக்கு பகுதியிலும் ஒரு சில இடங்கள்ல தெரியும். ஆனால் தமிழ்நாடுனாக்கா நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுவை மாநிலம், இந்த 5 அதில் அடங்கும். இந்த இடங்கள்லாம் எந்த கிரகணங்களுமே கிடையாது, தெரியாது. அதனால கிரகணத்தை யாரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் சொல்றது எந்தெந்த இடம்னா தமிழகம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுவை மாநிலம், இந்த இடத்துல இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி கிரகணமாச்சே கடைபிடிக்கணுன்றால அதெல்லாம் நீங்கள் யாரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக எல்லாம் செய்யலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். வார சூழல்னா என்னன்னா, நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது. அந்த சூழல், அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் சூலம்னு சொல்கிறோம். இந்த பக்கத்தில் சூலம், அதாவது திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்கே சூலம். அப்படின்னாக்கா கிழக்கு பார்த்து நாம் பிரயாணம் பண்ணக்கூடாது, கிழக்கு பக்கமாக பிரயாணம் பண்ணக்கூடாது. பிரயாணத்துக்கு மட்டும்தான் சூழல். அதே சமயம் கிரகப்பிரவேசம் எது பண்ணாலும், சுபகாரியங்கள் பண்ணாலும் அதுக்கும் அந்த சூலத்தை பார்க்கணும். எந்த விசேஷங்களை பண்ணாலும் பார்க்கணும், ஆனால் பிரயாணங்களுக்கு முக்கியமாக பார்க்கணும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்கு பக்கம், வடக்கே பிரயாணம் பண்ணக்கூடாது. வியாழக்கிழமை அன்னைக்கு தெற்கு, அங்கே தெற்கு பார்த்து பிரயாணம் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தேன்னா அந்த சூலமானது மேற்கு பக்கமாக நம்ம கண்டிப்பாக போகக்கூடாது. அப்போனாக்கா
அப்போ எப்படி நாம் என்ன பண்ணுறது? பிரயாணம் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் 8 நாழிகை. 8 நாழிகைன்னாக்கா 2.5 நாழிகை கொண்டது 1 மணி நேரம். அதை கணக்கு பண்ணிக்கணும் நீங்கள் நாழிகையில். நான் நாழிகைன்னு சொல்கிறேன்னாக்கா அதை கணக்கு பண்ணிக்கணும். அது சூரிய உதயத்துலேருந்து கணக்கு, அன்றைய சூரிய உதயம் எதுவோ அதுலேருந்து கணக்கு. திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் 8 நாழிகைக்கு மேலே, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 11 நாழிகைக்கு மேலே, வியாழக்கிழமை அன்னைக்கு 20 நாழிகைக்கு மேலே, வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 12 நாழிகைக்கு மேலே. அதாவது 2 நாழிகை கொண்டது 1 மணி நேரம். அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதன் பிரகாரம் கணக்கு பண்ணிக்கணும் நீங்கள் தான். அந்த மாதிரி தீராத பட்சத்தில் பயணம் போகிற அப்படின்னாக்க அன்னன்னைக்கு என்னங்கிறத நம்ம சேனலில் தினசரி பஞ்சாங்கத்தில் பதிவு போட்டு வரோம். பஞ்சாங்க பதிவில் ஜென்ரலாகவே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பொதுவாக தயிரை சாப்பிட்டுட்டு இல்லை தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு இந்த மேற்கொண்ட நாழிகைக்கு மேலே தாராளமாக பயணம் பண்ணலாம். ஆனால் அந்த நாழிகைக்குள்ளே பண்ணக்கூடாது. தயிர் சாதம் சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, என்னென்னைக்கு எந்தெந்த நாழிகைன்னு சொல்லியிருக்கேன். அந்த நாழிகை பிரகாரம் தான் அந்த நாழிகைக்கு மேலே கிளம்பும் போது தயிர் சாதமோ இல்லை தயிரையோ சாப்பிட்டுட்டு கிளம்பணும். பிரயாணத்தில் எந்த விதமான தடங்களும் வராது. இந்த வருஷத்தில், இந்த குரோதி வருஷத்தில் எந்தெந்த தமிழ் மாதத்தில் என்னென்ன தேதியில் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஆனி மாதம் 10ஆம் தேதி, நல்லா பார்த்துங்கோ, நான் தமிழ் தேதி தான் சொல்கிறேன். தமிழ் மாதம் தமிழ் தேதி. ஆனி மாதம் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 8ஆம் நாள், ஆவணி மாதம் 5ஆம் நாள், புரட்டாசி மாதம் 4ஆம் நாள், ஐப்பசி மாதம் 2ஆம் நாள், கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். இந்த தமிழ் நாட்களில் இந்த தேதிகள் எல்லாம் ஒரு மழை தூரினா கூட சரி, அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும். ஆனால் வெண்பாவில் சொன்னது மழை கிடையாது. ஆனால் இந்த மாதத்தில் இந்தந்த தேதிகளில் மழை தூரினாலே நல்ல மழை. ஆனால் அது தூரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இப்போ மேலே குறிப்பிட்ட இந்த தேதிகள் எல்லாம் ஒவ்வொரு மாதத்தையும் எந்தெந்த தேதியில் மழை வரும்னு சொன்னேனோ அந்த தேதியில் மழை பெய்ஞ்சுதுன்னா எந்தெந்த மாதங்கள் நல்ல மழை பெய்யும், எந்தெந்த மாதங்கள் குறைவாக இருக்கும், எந்த மாதத்தில் மழையே இருக்காது அப்படின்றத தான் இப்போ சொல்ல போகிறேன். சித்திரை மாதம், ஆனி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இங்கே மேலே சொன்ன அந்த தேதிகளில் மழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதங்களில் நல்ல மழை பெய்யும். வைகாசி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம் சும்மா ஏனோ தானோன்னு மிதமாக மழை பெய்யும். நானும் பெய்ஞ்ச மழை அப்படின்னுட்டு மழை பெய்யும். ஆவணி மாதமும் மார்கழி மாதமும் மழையே கிடையாது. ஆவணி மாதமும் மார்கழி மாதமும் மழையே கிடையாது இந்த வருஷம், குரோதி வருஷத்தில். அப்போ இந்த குரோதி வருஷத்தில் வெண்பா பிரகாரம் பார்த்தேன்னா மழை கிடையாது. ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் என்னென்ன தேதின்னு சொல்கிறோம். அந்த தேதியில் மழை தூறல் போட்டால் கூட போகிறோம். எந்தெந்த தமிழ் மாதத்துலலாம் நல்ல மழை பெய்யுங்கிறதையும் சொல்லியிருக்கேன்.
இந்த குரோதி வருஷத்தை பற்றி அடுத்த பதிவாக இந்த குரோதி வருஷத்தில் நிகழவிருக்கக்கூடிய மகர சங்கராந்தி, அந்த தேவதை தான் எல்லா விதமான சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் என்னென்ன நடக்கும்னு சொல்கிறாளோ, எப்படி வராளோ அதை பற்றிய விளக்கத்தை நாளை 5வது பாகமாக பதிவிட உள்ளோம். மிக மிக முக்கியமான பதிவு 5வது பதிவு. அதை அனைவரும் பார்க்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சுபம் அஸ்து.